ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஹா Vlogs. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா லெமன் கப் கேக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து நான் அதில் 1 எக் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எக் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஸோ எக் நல்லா பீட் பண்ணிவிட்டு அதில் நான் 1 கப் பவுடர் சுகர் ஆட் பண்ணிடுறேன். ஸோ 1 கப் பவுடர் சுகர் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா எக் கூட கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதை நான் நல்லா பீட் பண்ணிவிட்டு இதில் நான் 1/2 கப் ஆயில் ஆட் பண்ணிடுறேன். நீங்கள் எந்த குக்கிங் ஆயில்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதும் இதில் நான் 1 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன், அதாவது மைதா. இதை ஒரு ஃபில்டரில் ஆட் பண்ணி ஃபில்டர் பண்ணி அதில் சேர்த்துக்குங்க. நம்ம ஏன் அப்படி பண்ணுறோன்னா கேக் ஸ்மூத்தாக வரதுக்காக தான் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போ இதை பிளெண்ட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நம்ம இந்த கேக் பேட்டரில் நம்ம லெமன் ஜெஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். லெமன் ஜெஸ்ட்னா ஒன்றும் இல்லைங்க, லெமனோட ஸ்கின் தான். அதை இந்த மாதிரி ஒரு கிரேட்டரில் கிரேட் பண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு ஃபுல் லெமனோட ஸ்கின்னையும் இந்த மாதிரி கிரேட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை பிளெண்ட் பண்ணிக்கோங்க நல்லா. இப்போ நான் இதில் 1/2 லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். plus 1 tablespoon baking powder and 1/2 tablespoon baking soda. இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஸோ உங்களோட பேட்டர் கொஞ்சம் டைட்டாக இருந்தால், அதாவது கெட்டியாக இருந்தால் நீங்கள் லைட்டாக தண்ணி கூட ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம லெமன் கப் கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நம்ம ஒரு கப் கேக் பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நான் கப் கேக் பேனை இந்த மாதிரி பட்டர் போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நான் இப்போ பேட்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் பேட்டரை ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நம்ம இதை அவனில் 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் 20 to 30 மினிட்ஸ் இதை பேக் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் அவன் இல்லைன்னா குக்கரில் கூட நீங்கள் 35 to 40 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் ஸ்டாண்ட் ப்ளேஸ் பண்ணி அது மேலே வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை பேக் பண்ணிடலாம். ஸோ க்ரீம்க்காக நான் 1 கப் ஹெவி க்ரீம் எடுத்திருக்கேன். அந்த ஹெவி க்ரீமை ஒரு 3 மினிட்ஸ் இப்படி பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம 1/2 லெமனோட ஸ்கின்னை மறுபடியும் கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி லெமனோட ஸ்கின்னை ஆட் பண்ணி மறுபடியும் பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ க்ரீம் ரெடி ஆயிடுச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம இதை ஒரு பைப்பிங் பேக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ பைப்பிங் பேக் இல்லைன்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்ல, பால் பேக்கெட் கவரில் கூட நீங்கள் பைப்பிங் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கப் கேக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. 30 மினிட்ஸ் கழிச்சு இப்போ நம்ம இது மேலே க்ரீம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா கப் கேக்ஸ் மேலேயும் ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீமை போட்டுக்கோங்க.
ஸோ இதுதான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டாங் பண்ணிடுங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ க்ரீம் போட்டு முடித்ததும் எல்லாம் கேக் மேலேயும் நான் இந்த மாதிரி கேண்டி ஸ்ப்ரிங்க்லர்ஸை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்ம லெமன் கப் கேக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.